அகத்தியமே அகத்தியம். இன்புற்று இருக்கின்றார்கள் இறை சபையோர்கள், இறை சபை கணங்கள் எல்லாம் இன்புற்று இருக்கின்றார்கள். சித்தனே அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. உயர் சபை, உன்னத சபை, இறைஞான சபை என்று உலகோர் வியந்து உற்று நோக்குகின்ற அற்புதமான ஆற்றலை பெற்ற சித்தன் அவனை தாங்கி நிற்கும் பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை ஒன்றுதான் இறையோடு உரையாடுகின்ற ஆற்றல் பெற்ற ஆதிகையிலாய சிவசூட்சம நூல் பெற்ற சபை என்ற அற்புதமான நிலைதனை ஏற்றுக்கொள்கின்ற யுகமாக தர்மயுகம் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றல் தன்னை எங்கிருந்து பெற்றான், எங்கிருந்து பெற்றார்கள் சீடர்கள், இவ்வாறு உரையாடுகின்ற ஆற்றலை எங்கிருந்து தரப்பெற்றார்கள், வரப்பெற்றார்கள் என்கின்ற வினாக்களுக்குள் மூழ்கி கொண்டிருக்கின்ற யுகம் அது. கலிநிலையில் இருக்கின்றது, விடைகளாய் மாறுகின்ற யுகம் தர்மத்தில் நுழைந்து கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. கலிநிலையை வேறறுக்கின்ற அற்புதமான ஆற்றல் எவருக்குண்டு? தர்மத்தை கடைபிடிப்பவன் கலிநிலையை வேறறுக்கின்றான் என்கின்ற சூட்சமத்தை கண்ட சபை, அதனால் இறைவனோடு அமர வைத்து இறைவனை வென்ற சபை என்று கூறுகின்றோம். ஓம் அகதீசாய நமக. அத்தகைய ஆற்றல் தன்னை எங்கிருந்து பெற்றான் சித்தன்? எங்கிருந்து பெற்றான்? இங்கிருந்து பெற்றான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. ஒருவனை தாங்கி நில், உன்னை தாங்கி நில், உனக்குள் கண்டு நில், உன்னை காண், உள்ளுக்குள் என்ன இருக்கின்றது என்பதை காண்கின்ற பொழுது உள்ளுக்குள் என்ன இருக்கும்? உள்ளுக்குள் ஒன்றும் இல்லா நிலையில் அவன் இருப்பான், அவனுக்குள் இவன் இருப்பான், இவனுக்குள் இவன் இருப்பான் என்கின்ற தத்துவத்தை உணர்கின்ற பொழுது நீ தர்மயுகத்தில் இருப்பாய் என்று அகத்தியன் உரைக்கின்றான். ஓம் அகதீசாய நமக என்கின்ற அற்புத தத்துவத்தை உரைக்கின்ற பொழுது இன்புற்று இருக்கின்றார்கள் சபையோர்கள் என்று கூறி அகத்தியன் மகிழ்ந்து அமர்ந்திருக்கின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக. ஓம் அகதீசாய நமக.